Welcome to Cricket with Badri. India vs Australia ODI series பாத்தீங்கன்னா இந்தியா தோல்வியை தழுவிருக்காங்க. பட் இருந்தாலும் தேர்ட் ODIல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த சீரீஸ்க்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டீம் இந்தியா. கான்ஃபிடன்ஸ், சைக்காலஜிக்கல் எட்ஜ் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இந்த டூர் ஒரு பெரிய டூர். இந்தியா vs ஆஸ்திரேலியா முதல் ரெண்டு மேட்ச் இந்தியா vs ஆஸ்திரேலியா ODIs பாத்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தது. ஒரு சிமிலரா தான் இருந்தது மேட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதல்ல பேட்டிங் செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு மேட்ச்லயுமே பெரிய ஸ்கோர்ஸ். ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 370, ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 390 எக்கச்சக்கமா அடிச்சிட்டாங்க. இமாலய இலக்குகள். இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் bowling கொஞ்சம் கை விட்டுடுச்சு முதல் ரெண்டு ODIல. இது மட்டும் இந்த சீரீஸ்ல யாரெல்லாம் கீ பெர்ஃபார்மர்ஸா இருந்திருக்காங்க, போக போக T20 சீரீஸ்ல இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, அது தவிர பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல்ல நம்ம பார்க்க போறது ஆஸ்திரேலியன் அணி. ஆஸ்திரேலியன் அணியில பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஒரு கீ பெர்ஃபார்மரா இருந்திருக்காருங்க. ஐபிஎல்ல பொறுத்த மட்டும் ஆல் இஸ் நாட் வெல் பா மேக்ஸ்வெல்ங்கிற மாதிரி பயங்கரமா தடவிந்தாரு. பட் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடும் போது பாத்தீங்கன்னா பொழந்து கட்டிருக்காருங்க. கடைசியில வந்து செமையா ஆடி இருக்காரு. ஒரு ஸ்விட்ச் ஹிட்டா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஸ்வீப்பா இருக்கட்டும், கட்டு புல்லு, ஒரு அதிரடி பேட்டிங் வந்து பொழந்திருக்காரு. ஆல் இஸ் வெல் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ இந்த ODI சீரீஸ்ல அவரு ஒரு பெரிய இம்பாக்டா இருந்திருக்காரு. ஆஸ்திரேலியா பெரிய ஸ்கோர்ஸ் ஒரு 370, 390 அதெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸ்கோர்ஸ். அது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில வந்து இந்த மேக்ஸ்வெல் கொடுக்கிற இம்பட்டஸ் மிகவும் முக்கியமான ஒரு காரணம். சோ இந்திய அணி போக போக அவரை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, மேக்ஸ்வெல் எப்படி அவுட் ஆக்குறது, அது மிகவும் முக்கியங்க. T20 சீரீஸை பொறுத்த மட்டும் அவரும் ஒரு குரூஷியல் பிளேயரா இருக்க போறாரு. இந்தியா அவரை விக்கெட் எடுக்கிறதுக்கு சொல்யூஷன் கொண்டு வருவாங்களா? ஸ்டீவன் ஸ்மித்தோட பேரு சிட்னி ஸ்மித்னு கூட மாத்தலாங்க. ஏன்னா ரெண்டு ODI சிட்னில பாத்தீங்கன்னா பழந்துட்டாரு. பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ் சாமையா விளையாடினாரு. ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் சொல்லலாம் ஸ்டீவன் ஸ்மித். அவரும் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பொறுத்த மட்டும் கொஞ்சம் சோபரா தாங்க இருந்தது. அவ்வளவா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஸ்திரேலியாக்கு இந்த ODI சீரீஸ்ல பொழந்திருக்காரு. எஸ்பெஷலி அந்த சிட்னில ரெண்டு மேட்ச்மே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அகைன் அந்த பெரிய 100 மட்டும் இல்லாம செம்ம ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. 60 பால்ல 100, 70 பால்ல 100, இந்த மாதிரி கம்மி பால்ஸ்ல 100 அடிச்சு ஆஸ்திரேலியாவை பெரிய நிலைமையில போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டீவன் ஸ்மித். அவரோட ரிஸ்ட் மிகவும் முக்கியங்க. சப்பிள் ரிஸ்ட் போடுறது ஏன் அவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் ஆஃப் சைடுல போட்டா ஆஃப் சைடுல அடிச்சிராரு, இங்க போட்டா லெக் சைடுல அடிச்சிராரு. சோ bowlers வந்து என்ன லைன் போட்டாலும் என்ன லெந்த் போட்டாலும் அவரோட அந்த சப்பிள் ரிஸ்ட் வச்சு பயங்கரமா வொர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ கொஞ்சம் தனியிருக்காங்க இந்தியன் டீம் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு bowling போடுறதுக்கு. முதல் ரெண்டு ODI உதவாங்கினதுக்கு அப்புறம் இந்திய அணி மனுகா ஓவல் கேன்பரா கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியாக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் சீமர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நிச்சயமாவே இருந்ததுங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேற செஞ்சாங்க தேர்ட் ODIல. பெரிய பாசிட்டிவ் இந்திய அணிக்கு பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா சரியா ஆனாங்க ரெண்டு பேரும் பேட்டிங். ஒரு 300+ ஸ்கோர் இந்தியா போஸ்ட் பண்ணதுக்கு காரணமே ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா தாங்க. அவங்க ரெண்டு பேர் இடையில ஒரு 150+ ரன் பார்ட்னர்ஷிப் 5th விக்கெட்டுக்கு கிடைச்சது. ரெண்டு பேருமே நல்லா பாசிட்டிவா ஆனாங்க. பேக் ஃபுட், ஃப்ரண்ட் ஃபுட். எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடி இருக்காரு. இந்த சீரீஸ்லயே அவரு மறக்காதீங்க ஒரு பேட்ஸ்மேனா விளையாடி இருக்காரு. சோ கொஞ்சம் பிரஷர் அதிகம் அவர் மேல அப்படின்னு சொல்லலாம். பட் டெலிவர் பண்ணிருக்காருங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைட் ஸ்பாட் இந்திய அணியை பொறுத்த மட்டும். ரவீந்திர ஜடேஜா அவரோட பேட்டிங் மிகவுமே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ங்க. இந்த வருஷம் ஐபிஎல்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னைக்கு மிகவும் அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த அளவுக்கு பேட்டிங் நல்லா ரவீந்திர ஜடேஜா ஆடி நான் பார்த்தது இல்லைங்க. சோ அவரோட கெரியர்லயே இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎல் இருந்து இப்போ ODI சீரீஸ் இந்தியா தேர்ட் ODI மனுகா ஓவல் கேன்பரால 4 சேஞ்சஸ் பண்ணாங்க இந்திய அணி. என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்மன் கில் வந்தாரு மயங்க் அகர்வாலுக்கு பதிலா, குல்தீப் யாதவ் வந்தாரு யுஸ்வேந்திர சஹலுக்கு பதிலா, நட்ராஜன் இடம் பிடிச்சாரு நவ்தீப் சைனிக்கு பதிலா, ஷார்துல் தாக்கூர் இடம் பிடிச்சாரு முகமது ஷபிக்கு பதிலா. பட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பையன் நட்ராஜன் அவர் விளையாடுவாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியுங்க, டெஃபினட்டா கரெக்ட் டைத்துல வாய்ப்பு வந்தது. ரொம்ப அருமையாவும் போட்டாரு நட்ராஜன். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து சின்னப்பம்பட்டி சின்ன ஊர்ல இருந்து வந்து அருமையா பெர்ஃபார்ம் பண்ணி மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து அவரோட கனவு
பூர்த்தியா இருக்குங்க. இந்திய அணிக்கு விளையாடுறதுன்றது ஒரு கனவு, எல்லாருக்குமே ஒரு கனவு. அது பாத்தீங்கன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. முதல் ஓடிஐல 2 விக்கெட்டை வீழ்த்தினாரு. அவரோட ஸ்ட்ரென்த் எப்போதுமே என்னன்னா, நமக்கு சிம்பிளா வச்சுக்கிறேன், என்னோட போலிங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கிராஸ் சீம்ல நிறைய புடிச்சு போடுவாருங்க. ஏன்னா நிறைய அந்த டென்னிஸ் பால் போலர்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல விளையாடுறவங்க அந்த கிராஸ் சீம் புடிச்சு பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்கும், பெட்டர் கிரிப் கிடைக்கும் அப்படிங்கறதுனால கம்ஃபர்டபிள். அதே ரகத்தை சேர்ந்தவர் தாங்க நட்ராஜன். ரொம்ப அருமையாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு அவரோட இன்டர்நேஷனல் கரியருக்கு. ஷார்துல் தாக்கூர் 3 விக்கெட் வீழ்த்தினாரு. அவரும் அருமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. முதல் ஓடிஐ விளையாடுறாரு, கொஞ்சம் பிரஷர், 2 மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது அவரு மிகவும் அருமையா போட்டாரு. எஸ்பெஷலி அவரு ஸ்டீவன் ஸ்மித் எடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா அந்த முதல் விக்கெட் ஈவன் தோ டவுன் தி லெக் கேட்ச் அப்படினாலும் அந்த விக்கெட் மிகவும் இம்பார்ட்டன்டான விக்கெட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டீவன் ஸ்மித் என்ன அருமையா ஃபார்ம்ல இருந்திருக்காரு இந்த ஓடிஐ சீரிஸ்ல. இந்திய அணி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா T20 சீரிஸ் விளையாட போறாங்க. முதல் T20 இன்டர்நேஷனல் மனுகா ஓவல் கேன்பரா நடக்க போகுது. அடுத்த 2 T20s பாத்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் நடக்க போகுது. இந்த 3 வென்யூமே பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்கு. ஓடிஐஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம்ஸ் எல்லாரும் 300+ ஸ்கோர்ஸ் போட்டிருக்காங்க. குல்தீப் யாதவ் வேற ஓடிஐ ஸ்குவாட்ல தான் இருக்காரு, T20 ஸ்குவாட்ல இல்லங்க. அவர் பேஸ் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு 140+ முகமது ஷமி, நீங்க பாத்தீங்கன்னா நவ்தீப் சைனி எல்லாம் போட்டாலும் அடிக்கிறாங்க, பொளக்குறாங்க. சோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் தேவை. வருண் சக்கரவர்த்தி அவரும் இன்ஜுரி காரணத்துல போலங்க. T20 ஸ்குவாட பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யார் 11ல வருவாங்க, யார் 11ல வரமாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். T20 ஸ்குவாட பொறுத்த மட்டும் bowling டெஃபினட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாங்க. யாரெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் சஹர் அவர் இருக்காரு T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல. சோ அவர் பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் இல்லங்க T20 ஸ்குவாட்ல. சோ அவர் இடத்துல டெஃபினட்டா வருவார். early on கொஞ்சம் ஸ்விங் பண்ணக்கூடிய bowler. அந்த early on நீங்க விக்கெட்ஸ் எடுத்தீங்கன்னா மிகவும் பெரிய பெரிய பிளஸ்ஸா இருக்கும் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல. அதை தவிர செஹல் திருப்பி டீம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எய்தர் செஹல் விளையாடுவீங்களா இல்ல வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் ஸ்பின்னர் அவரும் இருக்காருங்க. சோ இவங்க 2 பேர்ல ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை இப்போ T20 கிரிக்கெட்ல. நான் பண்ண பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஐ வில் கோ ஃபார் செஹல்ங்க. ஈவன் தோ ஓடிஐல எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு, பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர், அந்த ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னர் தான் கொஞ்சம் நிறைய ஸ்பின் கொடுத்து எடுக்க முடியுங்க. சோ செஹலுக்கு நிச்சயமா T20 ஸ்குவாட்ல T20 11ல வாய்ப்பு இருக்கு திருப்பி அப்படின்னு சொல்லுவேன். T20 இன்டர்நேஷனல் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா KL ராகுல் ஓபன் பண்ண தொடங்குவாரு. KL ராகுல் ஓடிஐ ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா நம்பர் 5ல விளையாடினாரு மிடில் ஆர்டர்ல. டெஸ்ட் மேட்ச்லயும் மேபி அங்கதான் விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் T20ல பாத்தீங்கன்னா ஓபனிங்ல அருமையாக விளையாடி இருக்காரு. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்லயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓபனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஓபனிங் KL ராகுல் along with ஷிகர் தவன் ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல்ல பார்க்கலாங்க. அது பாத்தீங்கன்னா T20 பொறுத்த மட்டும் இந்தியா கொஞ்சம் நல்லாவே ஸ்குவாடா தெரியுறாங்க. பட் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா 5 bowling ஆப்ஷன்ஸோட தான் போகணும். சோ டெஃபினட்டா bowling மேல டெஃபினட்டா கொஞ்சம் பிரஷர் அப்படின்னு சொல்லலாம். விராட் கோலிக்கு கொஞ்சம் தலைவலி இருக்குங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் bowlers கரெக்டா பண்ணி ஆனும் T20 இன்டர்நேஷனல் சீரிஸ்ல. இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனலுக்கான 11 என்னோடது நான் செலக்ட் பண்ணிட்டேங்க. என்னன்னு பார்க்கலாமா? KL ராகுல், ஷிகர் தவன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, யுஸ்வேந்திர சஹல், டி நட்ராஜன், பும்ரா, தீபக் சஹர், மனிஷ் பாண்டே. உங்களோட 11 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எழுதி போடுங்க. உங்களுக்கு திருப்பி அருமையான பரிசுகள் வெல்ல காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெல் ஐகானை அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டா ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.